வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் சிஏபிஎஃப்பில் எப்படி ஏசி போஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. இந்த வீடியோ அவங்களுக்காக தான். இன்னொருத்தர் கேட்டிருந்தாப்புல சிஏபிஎஃப்பில் பொறுத்தளவில் கார்னர் போஸ்டிங்க்கு, கான்ஸ்டபிள் கார்னர் போஸ்டிங்க்கு ட்ரேட் டெஸ்ட் எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. அவங்களும் இந்த வீடியோ பார்த்துங்க. ரெண்டுக்குமே பதில் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஏசி போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்எஃப்பில் ஏசி போஸ்டிங் டோட்டல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸுக்கு மொத்தமாக எடுப்பாங்க. இபிஎஸ்சி அண்டரில் உள்ள மொத்தமாக ஆள் எடுப்பாங்க. அதிகபட்சம் 500 வேகன்சி, 400 வேகன்சி, 300 வேகன்சி அந்த மாதிரி தான் அதிகபட்சமாக வரும். வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் போடுவாங்க. அதில் நல்ல மார்க் எடுத்து அதில் பாஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோர்ஸ்லேயும் எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே உங்களுக்கு பிஎஸ்எஃப்லையோ, ஐடிபிலையோ, சிஆர்பிஎஃப்லையோ, சிஎஸ்எஃப்லையோ அந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு போடுவாங்க. 5000 வரைக்கும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இடத்துல போடுவாங்க. இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி. ஏசிங்கிறது அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டு. அதாவது உங்களுக்கு இப்போ தமிழ்நாடு போலீஸில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி ரேங்க் சொல்லலாம். இந்த சிஏபிஎஃப்பில் அசிஸ்டன்ட் கமாண்டுங்கிறது தமிழ்நாடு போலீஸில் டிஎஸ்பி ரேங்க்கு ஈக்குவலாக இருக்கும். நல்ல ஆஃபீஸர் கேட்டகரி தான், நல்ல ஜாப். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும். மற்ற ரீட்டெயிலர்ஸ்லாம் நெட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும். 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வருஷம், ஓபிஎஸ்சிக்கு 3 வருஷம், ஜென்ரலுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேனு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆடி சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வருஷம். இப்போ வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா 100 மீட்ரு, 800 மீட்ரு, அப்புறம் லாங் ஜம்பு, அப்புறம் குண்டெறிதல். இந்த இது மட்டும்தான் ஃபிசிக்கல் வைப்பாங்க. மற்றபடி ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு கேட்பாங்க. மினிமம் ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹைட் இருக்கும். இப்போ ஓபிஎஸ்சின்னு பார்த்தீங்கன்னா 170 இருக்கும் மினிமம். மற்ற எஸ்சி எஸ்டிக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் பேச்சுலர் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல செலெக்ஷன் நடக்கும். இப்போ ஃபிசிக்கல் ஒரு இடத்துல ஒரு கேம்பில் நடக்கும், எக்ஸாம் ஒரு கேம்பில் நடக்கும், இந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் ஒரு கேம்பில் நடக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதாவது பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி அந்த மாதிரி கேம்பில் அங்கங்கே செலெக்ஷன் நடக்கும். ஃபைனலாக தான் கட் ஆஃப் மார்க் வரும். கட் ஆஃப் மார்க்குக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஏசியை பொறுத்தவரை நல்ல ஜாப் தான். ஆஃபீஸர் கேட்டகரி. கம்பெனி கமாண்டர் சொல்லுவாங்க. எங்கள் இதெல்லாம் சொல்ல போனால் கம்பெனி கமாண்டர் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியே உங்கள் அண்டரில் இருக்கும். ஒரு பட்டாலியனில் ஒரு கமாண்டன்ட் இருப்பாங்க. அந்த கமாண்டண்ட்டு கீழே ஆஃபீஸர்ஸ் ஏசி, டிஎஸ்சி, டூஏசி இந்த 3 கேட்டகரி இருப்பாங்க. 3 கேட்டகரிக்கு மேலே சிஓ இருப்பார் ஒரு பட்டாலியனுக்கு. அதனால் நல்ல ஆஃபீஸர் ரேங்க் தான், நல்ல கேட்டகரி. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டும் ஸ்பெஷல் அதிகமாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து சம்பளமும் நல்ல பேக்கேஜ் தான். நல்ல வெல்ஃபேர் கிடைக்கும். ஆஃபீஸர்ஸ் நல்ல வெல்ஃபேர். பேயும் உங்களுக்கு வந்து பேசிக் பே கிட்டத்தட்ட 45க்கு கிட்டத்தட்ட நெருக்கி 45க்கு 44, 545க்குள்ளே அதிகபட்சம் வரும் பேசிக் பே. அது போக டிஏ, ஹச்ஆர்ஐ அந்த மாதிரி தகுந்த மாதிரிலாம் தனியாக இன்க்ளூட் ஆகும். சம்பளம் மினிமம் நீங்கள் லொக்கேஷனை பொறுத்து உங்களுக்கு சம்பளம் பேக்கேஜ் வரும். இப்போ வந்து நீங்கள் நார்மல் லொக்கேஷன் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு அலவன்ஸ் கம்மி, ரிஸ்க்கான லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா அதுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு லொக்கேஷன் உங்களுக்கு இப்போ வந்து சவுத்தில் இருந்தீங்கன்னா சவுத்தில் ரிஸ்க்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு ரிஸ்க் அலவன்ஸ் கிடைக்காது. நீங்கள் இப்போ காஷ்மீர் சரி, சத்தீஸ்கர், ஸ்ரீநகர் அந்த மாதிரி இடத்துல இருந்தீங்க அப்படின்னா இங்கே ரிஸ்க் ஜாஸ்தி. ரிஸ்க்கு அலவன்ஸ் தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் சம்பளம் பெஸ்ட்டான சம்பளம் தான். இப்போ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொருத்தர் கேட்டிருந்தாப்புல இல்லை, இப்போ கான்ஸ்டபிள் கார்டனருக்கு மாலி அவங்களுக்கு எப்படி ட்ரேட் டெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி, அவங்களுக்கு மினிமம் வந்து 5 கிலோமீட்டர் ஓடணும். 5 கிலோமீட்ரு ஒவ்வொரு கேஸ்ட்டு தகுந்த மாதிரி தான் ஹைட்டு. ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மி, ஓபிஎஸ்சிக்கு 170. இப்போ வந்து 5 நிமிஷம் 5 கிலோமீட்டர் 24 நிமிஷம் ஓடணும். இப்போ ட்ரேட் டெஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசரை பற்றி கேட்பாங்க. ஃபர்டிலைசர் வந்து உரம் எந்த மாதிரி உரம் யூஸ் பண்ணுவீங்க, எந்த மாதிரி செடி வைப்பீங்க, செடியோட பேர் என்ன சீசனுக்கு எந்த மாதிரி செடி வைப்பீங்க, எந்தெந்த உரங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எந்தெந்த செடியை கட் பண்ணி வச்சா வரும், இந்த மாதிரி கொஞ்சம் நாலேஜ் கேட்பாங்க. கொஞ்சம் அடிஷ்னலாக எக்ஸாம் மாதிரி சின்ன ஒரு 4 கொஸ்டின் கொடுத்து எழுதவும் சொல்லுவாங்க. ட்ரேட் டெஸ்ட் அவ்வளோதான். ட்ரேட் டெஸ்ட் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். அவங்களுக்கு அந்த கார்டனர் போஸ்டிங்க்கு வந்து
வேக்கன்சி வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க. அதிகபட்சம் தமிழ்நாடு சைடு சொல்லப்போனால் 2 வேக்கன்சி 3 வேக்கன்சி அந்த மாதிரி எடுப்பாங்க. ஏன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மி. நீங்கள் கான்ஸ்டபுளாக இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து கார்டினர் டியூட்டி பார்க்கணும். கான்ஸ்டபுள்லேருந்து நீங்கள் ஹெட் கான்ஸ்டபுள் ப்ரொமோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெனரல் டியூட்டி பார்க்கணும். டியூட்டி மாறிடும் உங்களுக்கு. ஏன்னா இது சிஆர்பிஎஃப்பில் அப்படி தான். ஆனால் மற்ற ஃபோர்ஸில் எப்படி எனக்கு தெரியல. ஆனால் சிஆர்பிஎஃப்பில் இந்த ப்ரொசீஜர் தான். அதனால் உங்களுக்கு கான்ஸ்டபுள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு கார்டினர் டியூட்டி பார்த்துட்ருக்கணும். ப்ரொமோஷன் ஆச்சுன்னா நீங்கள் ஹால்தார் ஹெட் கான்ஸ்டபுள் ப்ரொமோட் ஆகி ஜெனரல் டியூட்டி பார்க்க போயிடணும். ட்ரேட் டெஸ்ட்டு ரொம்ப ஹார்ட்லாம் கிடையாது. இது தான் கேட்பாங்க. மற்றபடி சேலரிலாம் மேக்ஸிமம் கான்ஸ்டபுளுக்கு எவ்வளோ பேசிக் பே அந்த பேசிக் பே தான் கிடைக்கும். அதில் குறைச்ச அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் கான்ஸ்டபுள் இப்போ பேசிக் பே இருக்க ஸ்டார்டிங்கில் அதே தான் கிடைக்கும். வேறு டவுட்னா ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.